எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம செய்கின்ற செயல்ல அது என்ன காரணம் அதுக்குள்ள இருக்குன்னு தெரியாமலே நெறைய விஷயங்கள நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம இத செய்யறோம்? இதனால என்ன நன்மை இருக்கு? அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வணக்கத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏன் கைகூப்பி வணக்கம் சொல்லி வரவைக்கிறோம்னு தெரியுமா? ஒருத்தவங்கள நம்ம வரவைக்கிறோம்னா, அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லி வரவைக்கிறது தான் வழக்கம். நம்மள்ல நெறைய பேருகிட்ட இது ஒரு பழக்கமாவே இருக்கு. ஆனா, இது நம்ம எல்லாத்துக்கும் வரவேற்க சொல்றது, அதுதான் அர்த்தம்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இதுல ஒரு அதிசயம் மறைஞ்சிருக்கு. நம்ம 10 விரலையும் ஒண்ணா சேர்க்கறதுனால, அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, காது, கண்ணு, மூளைக்கு இருக்கிற நம்மளோட உணர்ச்சி நரம்பு அங்க வேலை செய்யுது. அதனால நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கைகூப்பி வணக்கம் வச்சு கூப்பிடுறதுனால, நம்மளோட பிரெயின் அவங்கள ரொம்ப சீக்கிரத்துல ஞாபகம் வச்சுக்குது, அவங்கள மறக்க விடாம. சுருக்கமா சொல்றோம்னா, அவ்வளோ சீக்கிரத்துல அவங்கள நம்ம மறந்துட மாட்டோம். இது நம்ம எல்லா இடத்துலயும் செய்யறதுனால, மத்த இடத்துல அது நம்மளுக்கு மரியாதைய ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூனை குறுக்க போச்சுன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன்னு தெரியுமா? பூனைகள் அதிகமா குடியிருப்பு பக்கத்துல தான் இருக்கும். மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல அவங்க போருக்கு போகும்போது, இந்த பூனை குறுக்க போந்துச்சுன்னா, அந்த சைட அவங்க போக மாட்டாங்களாம். அது ஏன்னா, இந்த பூனை அங்க அந்த சைடு போனா, அது மக்கள்கள் வாழ்ற இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆ ஆம்பளைங்க எல்லாமே போருக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, மனைவிக இவங்க எல்லாம் தான் அங்க இருப்பாங்க. ஸோ இந்த போருக்கு போற இந்த குதிரையில போறாங்கல்ல, ஸோ இதனால அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். அதனால தான் பூனை இருக்கிற பக்கம் இவங்க போக மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த வழக்கம் தவறா மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு கொண்டு போற கூடையில கொஞ்சோண்டு கறித்துண்டு வைப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், காத்து கருப்பு அண்டிரும் அடிச்சிரும், அதனால தான் இந்த மாதிரி கறித்துண்டு எடுத்துட்டு போறோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. கறிக்கட்டை என்பது அது ஒரு கார்பன். அசைவ உணவை கொண்டு போறப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும்னா, அந்த அசைவத்தோட வாசத்தை அந்த கூடுக்குள்ளே வச்சிருக்கும். அதாவது அந்த கூடை எடுத்துட்டு போறாங்களா, அந்த கூடைக்குள்ளேயே வச்சிருக்கும். வெளியிலே போகாது அந்த வாசம். அதனால தான் கறிக்கொட்டைய அந்த வக்குல வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாயில தூங்குறதுனால என்ன நன்மை தெரியுமா? ஆண்கள் பாயில படுக்கிறப்ப அவங்களோட மார்பகம் தளர்ந்து விரியும். பாய் உடல் சூட்டை உள்வாங்கக்கூடியது. மின்னலா சீர்வரிசை கொடுக்கறப்ப பாயின்னு ஒரு சீர்வரிசை எல்லாருமே கொடுப்பாங்க. ஒரு பாய் அது 3 வருஷத்துக்கு அதோட தன்மையே அது இழக்காது. பாயில நம்ம படுத்து தூங்கினா என்னென்னலாம் பெனிஃபிட் நீங்க பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம், உடல் வளர்ச்சி, ஞாபக சக்தி, மன சக்தி, மன அமைதி, நீண்ட உடல் ஆரோக்கியத்தை அது தரும். பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பெண்கள் எப்போதுமே பின்னாடி நடக்க போற விஷயத்த அவங்க முன்கூட்டியே அதை கணிச்சா சொல்லுவாங்க. ஸோ அதை தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க. ஆனா நாம அதெல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோபுர கலசத்துல எதுக்கு தானியங்கள்லாம் நிறைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நெல், கம்பு, கேழ்விறகு, திணை, வரகு, சோளம், மக்காசோளம் இது எல்லாமே இருக்கும். காரணம் என்னன்னா, வரகு மின்னல் ஆற்றல் உடையதுன்ட்டுன்னு முன்ன காலத்துல உள்ளவங்களையே தெரிஞ்சு குறிச்சு வச்சிருக்காங்க. இந்த நுட்பம் சரியானதுன்னு இப்ப இருக்கிற அறிவியல் கூறுது. அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால விவசாயம் அழிஞ்சு போனாலும் மறுபடியும் விவசாயம் செய்யறதுக்கு இந்த கோபுர கலசத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் நெல்லுகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த தானியத்தோட எக்ஸ்பைரி டேட் ஒரு 12 வருஷம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் தானியங்கள் தன்னோட சக்திகளை இழந்துறதுனால 12 வருஷத்துக்கு கழிச்சதுக்கு அப்புறமா குடமுழகு விழாண்டுன்னு ஒன்று நடத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய தானியங்கள் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு புதிய தானியங்களை அதில் நிரப்புவாங்க. அடுத்தது, கோயில் தரிசனத்துக்கு ஈர துணிகளை உடுத்துறது எதுனாலன்னு தெரியுமா?
கோயிலுக்கு போறது முன்னாக ஈரத்துணியில குளிச்சுட்டு போனாதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஈரத்துணியோட நம்ம போகிறப்ப அது நம்ம வயிற்றுக்கு தீங்க நீங்கிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஈரத்துணியோட போகிறது நமக்கு தீமை இல்லை, அது நன்மை தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள விஷ அணுக்கள் போகுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விஷ அணுக்கள்னால நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகாம அது அவதிப்படுது. சரியாக நமக்கு ஜீரணம் அமைதி இல்லாதனால அவங்கெல்லாம் மலம் கழிக்க முடியல. மலம் சரியா வெளியில போகலைன்னா வயிற்றுக்குள்ள வெப்பம் ஏற்படும். வயிற்றுல அது நிறைய நோயை ஏற்படுத்தும். அதனால தான் அவங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈர துணியில கட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயில் வாசல் படியை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகிறோம். நார்மலாகவே நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் அந்த கோவில் படியை தொட்டு வணங்கிட்டு உள்ளே போவாங்க. இதை நம்மளே செஞ்சுடுப்போம். இது என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த ஒரு கோவிலுக்கு போகிற பக்தன் அவன் ஒரு நல்ல பணிவான பக்தியை ஏற்படுத்துது. அது நம்மளோட உடம்புல சூரிய நடியை ஏற்படுத்துது. நம்ம படியை தொட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட வலது கை இருக்குல்ல, அந்த கையால நம்மளோட நடு நெத்தி இருக்குல்ல, அந்த பொட்டை வச்சு அமுத்தணும். அப்படி பண்றதுனால நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் போய் கோவிலுக்குள்ள இருக்கிற நல்ல வைப்ரேஷன் நமக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும். அதனால தான் கோவில் படிகளை நம்ம தொட்டு வணங்கிட்டு உள்ள போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தோப்புக்கரணை போடுறதுனால என்ன நன்மைகள்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தோப்புக்கரணை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்ற விஷயத்த கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.